பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரணானந்தனாகிய இறைவனை அடைவதற்கென்று பல சமயங்கள் பல்வேறு வழிகளை காட்டுகின்றன. ஆறுகள் பல கிளைகள் எடுத்து ஓடினாலும் அவை நிறைவில் சேருகின்ற இடம் கடலாகும். அதுபோல உலகெங்கிலும் பல சமயங்கள், பல்வேறுபட்ட நெறிமுறைகள், பல்வேறுபட்ட சமய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அவை யாவும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரே இடம் இறைவனது திருவடியாகும். இப்படி உலகத்தில் பல்வேறு சமயங்கள் இருந்தாலும் சைவ சமயம் தனக்கென ஒரு பாரம்பரியத்தையும் அடிமுடி அறிய உண்ணா ஆண்டவனை ஒத்த தன்மையாகிய வரலாற்றை கொண்டதுமாக விளங்குகின்றது. சைவ சமயத்திற்கென்று ஒரு தொன்மை உண்டு, புனிதம் உண்டு, தனித்துவம் உண்டு, பழக்க வழக்கங்கள் உண்டு. சைவ சமயத்தை பின்பற்றுகிற நாங்கள் அனைவரும் சைவர்கள். சைவனுக்கு என்று ஒரு வாழ்வியல் உண்டு, சைவனுக்கு என்று ஒரு பண்பாடு உண்டு. பார்த்த பார்வையிலேயே ஒருவன் சைவனா என்று கண்டு கொள்ள முடியும். அந்த அளவிற்கு சைவம் அவன் வாழ்வியலுடன் பின்னி பிணைந்து கிடக்கின்றது. சைவ சமயத்தவனின் வாழ்வியலுடன் சம்பந்தப்பட்ட எல்லா கருமங்களும் சமய வாழ்வியலுடன் தொடர்புடையவைதான். காலை கடன்களை நிறைவு செய்தல், வீட்டினை வீட்டுச் சூழலை துப்புரவு செய்தல், புனிதப்படுத்தல், அலங்காரங்கள் செய்தல், தன்னை புனிதனாக்கல், வழிபாட்டு முயற்சிகளில் ஈடுபடல், உணவுப் பொருட்களை பெறுதல், பக்குவம் செய்தல், உண்ணுதல், வருவாய்க்குரிய முயற்சிகளை செய்தல் என்பன எல்லாம் சைவ சமய வாழ்வியலின் அடித்தளத்தில் இருந்து எழுவது சைவனின் வாழ்வில் தெரிகிறது. இந்த வாழ்வியல் முறையை புரிய வைப்பது சேக்கிழார் தந்த பெரிய புராணம் எனும் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்தில் உள்ள நாயன்மார்களது வரலாறுகள் இந்த கருமங்களை மிக இலகுவாக்கி விளங்க வைக்கின்றன. சைவ வாழ்வு என்பது இதுதான் என்று நாயன்மார் வாழ்வு முறை எமக்கு சொல்லி நிற்கின்றன. காலையில் நாங்கள் எழுகின்ற போதே அல்லது எழுந்து படுக்கையில் அமர்ந்திருக்கின்ற போதோ சிவசிவா அல்லது முருகா என்று சொல்லுவோம். இந்த உபயோகங்கள் எல்லாம் எம்மை அறியாமலே நிகழ்பவை. ஆனால் அவையெல்லாம் இறைவனோடு தொடர்புபட்டன. இப்படி வாழ்வியலோடு பின்னி பிணைந்த சைவ சமயத்தை, அது காட்டும் வாழ்வியல் நெறியை நாங்கள் தொடராக சிந்திக்க இருக்கிறோம். சைவம் காட்டும் வாழ்வியல் எனும் தொடரில் பல்வேறுபட்ட முக்கியமான சுவாரஸ்யமான சிந்தனைகளை சுமந்து கொண்டு இந்த தொடர் உங்களிடத்திலே வரப்போகிறது. சைவம் காட்டும் வாழ்வியலை கேட்போம், சைவம் காட்டுகின்ற வாழ்வியலில் நடப்போம். சைவ சமயமே மெய்ச்சமயம் என்றுணர்ந்து அதன் வழி நடந்து மண்ணுயிர்க்கும் பிற உயிர்க்கும் நல்லது செய்து மண்ணில் நல்லவண்ணம் வாழ்வோம்.